ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா சீரியல்லையும் தீபாவளி செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. தீபாவளி வந்து 20ஆம் தேதியே முடிஞ்சு போச்சு. இப்போ தான் அண்ணா சீரியலில் அதுக்கு தீபாவளி வரதுக்கு முன்னாடியே அண்ணா சீரியலில் தீபாவளி செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெட்டிமேளத்தில் தீபாவளி செலிப்ரேஷன், மனசெல்லாமல் இப்போ தான் தீபாவளி செலிப்ரேஷன் முடிஞ்சுது. அப்புறம் வேற என்ன சீரியலில் தீபாவளி செலிப்ரேஷன்? வேறு ஏதோ சீரியலில் பார்த்த மாதிரி இருக்குதே. கெட்டிமேளத்தில் இப்போ தான் கொண்டாடுறாங்க. கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபத்துலேயும் தீபாவளி செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஆக மொத்தம் எல்லா சீரியல்லையும் தீபாவளி செலிப்ரேஷனை மையமாக வச்சு கதை காலத்தை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இதயம் சீரியல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கல்யாணம் பண்ண ஜோடியெல்லாம் யார் அப்படிலாம் இல்லை இல்லையா? வேணால் அபிமனுவுக்கு வேணால் தலை தீபாவளி கொண்டாடலாம். இதில் என்ன ஒரு இதுனா சிவன் ராத்திரி கொண்டாடுறாங்க. சரிங்களா? நான் ஏன் இப்படி சுற்றி வளைச்சி வந்தேன் அப்படின்னா, எல்லா சீரியல்லையுமே ஒரு ஒரு நல்ல இது தீபாவளியோ பொங்கலோ ஏதாவது ஒரு செலிப்ரேஷன், நவராத்திரி, சிவராத்திரி, சரியா? இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சிவராத்திரியை மையமாக வச்சு இந்த கதை காலத்தை இன்றைக்கி எபிசோடு போச்சு. ப்ரோமோவில் பார்த்தேன், என்னமோ வாழை இலையெல்லாம் வாங்கிட்டு வந்து சூரிய தர்ற மாதிரி காமிச்சாங்க. அப்போ நம்ம பாரதி வந்து எதுக்கு இதெல்லாம் நீ வாங்கிட்டு வர, அதிக பிரசங்கத்தனமாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு திட்டினாங்க. அப்புறம் நீ வந்து சுதாகிட்டே ஆதிக்கிட்டேயும் நீ பர்மிஷன் வாங்கிட்டு இருந்தேல, இந்த மாதிரி சிவராத்திரியை வந்து வீட்டையே கொண்டாடணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் வந்து நீ அசந்து போகிற மாதிரி நானே எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல. ப்ரோமோவில் பார்த்தேன். ஸோ எபிசோட்லேயும் இன்றைக்கி அதான் நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கேக்கு வெட்டின அந்த சீன் இருக்கு இல்லையா, அப்போ வந்து பாரதி வந்து தடுத்துருவா இல்லையா? அப்போ வந்து சொன்ன பிறகு பாரதி வந்து நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டா சரி அப்படின்னு ஆதி சொல்லிகிட்டு இருக்கிறான். நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் கூட பழகுனது செஞ்சது எல்லாம் மறந்துட்டீங்க, அதனால் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரிகல்ஸ், இந்த மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி பண்ணாங்க, உங்களுக்கு ஞாபகம் வர வைக்க வேண்டிய இது, ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படின்னு சொன்னேன். அவன் சொல்கிறத நம்புறீங்க, நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறீங்க. அவன் யாருன்னே நான் தெரியாதுன்னு சொல்கிறேன், மறுபடியும் அவன் சொல்கிறத நம்புறீங்க, நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவள் அதையே தான் பேசுகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது மித்ரா வந்துட்டு ஒரு பிளானை தர்றா. என்ன பிளான் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களோட ஒன்றா இருந்த இடம், பழகின இடம், வாழ்ந்த இடம், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே பாரதி கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகி, இரு மித்ரா, இது நீயே அவனும் சேர்ந்து செய்கிற வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியுது, சரியா? ஒரு நாள் ஆதிக்கு ஞாபகம் வரும்போது அன்றைக்கி என்னோடய சுயரூபத்தை காமிக்கிறேன் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறா. சொன்ன உடனே அந்த இடத்துல எனக்கு ஒன்று பட்டுச்சு. என்ன அப்படின்னா, ஆதிக்கு வந்து ஞாபகம் வந்தால் நல்ல விஷயந்தான், ஆனால் அவங்க அம்மாவை நீ திட்டது ஞாபகம் வராமல் இருந்தால் சரி, அதான் சரியா? அவங்க அம்மாவை நீ அவமானப்படுத்தியிருப்ப இல்லையா, அந்த இது இவனுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்க, பாரதியாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், சரியா? அதுதான். அப்புறம் வேற என்ன? அப்புறம் ஆதிக்கிட்டேயும் போய் பாரதிக்கிட்ட போய் பேச சொல்கிறான் மித்ரா. இந்த மாதிரி சூர்யாக்காக நீங்கள் தான் பேசணும், அவங்க கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள், எங்கெங்கெல்லாம் இது பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பேச சொல்லுங்கள், பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி ஆதியை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆதியும் போய் கூப்பிட போகிறான். அந்த நேரத்தில் நம்ம பாட்டி என்ன செய்யும், நெஞ்சு வலி வர மாதிரி ஆக்ட் பண்ணி விட்டுரும். அதாவது சூர்யா கூட வந்து பாரதி போகாமல் தடுக்குதாமல் அந்த அம்மா நல்லா அவள் ஆக்டிங் பண்ணிருச்சு, சூப்பராக ஆக்டிங் பண்ணிச்சு. அப்போ டாக்டர் அம்மாலாம் வந்து செக் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லையே, அப்புறம் எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு சொன்னோடனே பாட்டி வந்துட்டு, அவட லூசு பிடிச்சவளே, எதையா ஒன்று சொல்லி காசை வாங்கிட்டு போவான்னு பார்த்தா இவன் இப்படி டாக்டர் அம்மாவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எனக்கு அந்த இடத்துல சிரிப்பு தான் வந்துச்சு. இந்த பாட்டி நடிக்கிற நடிப்பு கூட இவளுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கரெக்டாக மனோவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் அது பாட்டி கேட்கும் பாருங்க, தடிமாடு மாதிரி வளர்ந்து இருந்தால் போதாது, மூளையை கொஞ்சம் யோசிக்கணும், சரியா? நான் இன்றைக்கி உங்கள் அக்காவை காப்பாற்றிட்டேன், இதே மாதிரி உங்கள் அக்காவை எந்நேரமே என்னால் காப்பாற்றிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னே அவன் மனோவுக்கு மூஞ்சி செத்து போச்சு, சரியா? மனோ மூஞ்சி செத்து போச்சு. அப்புறம் பாரதி
நான் இதே மாதிரி எந்நேரமும் நீ நான் காப்பாற்றிட்டே இருக்க மாட்டேன், சீக்கிரமே நீ உண்மையை சொல்கிறதுக்கு வழியை பாரு, இல்லை ஏதாவது ஒரு வழியை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு உடனே மண்டைய ஆட்டுறா. சரி பாட்டி நான் எதாவது பண்ணுறேன்னு சொல்லி மண்டைய ஆட்டுறா. நீ என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அப்புறம் அவ்வளோதான் கைஸ், வேறு என்ன இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. எல்லா சீரியல்லையும் தீபாவளி செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. இந்த சீரியலில் வந்து இப்போ தான் வந்து சிவராத்திரி கொண்டாடுறாங்க. சரி, சிவராத்திரி வேறு வரப்போகுது இல்லையா, அதனால் சிவராத்திரியை செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஓகே, டன். வேறு என்ன, மற்ற சீரியலை பொறுத்தளவு ப்ரோமோ வச்சு வேணால் நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கார்த்திகை தீபத்தை பார்த்துடலாம். கார்த்திகை தீபத்தில் அந்த வெடியை வந்து மாற்றி வச்சுட்டாங்கன்றது. அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நிற்கிற ஒரே கேரக்டர் இந்த ரேவதி. நான் ஏன் வந்து நான் ரேவதியை பிடிக்கலை அப்படின்ற காரணம் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கேஸ். அவள் வந்து தான் என்ன நினச்சாலும் அதை உடனே சாதிக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மென்டாலிட்டியில் தான் இன்றைக்கி வந்து கார்த்தியோட உயிரே கொஞ்ச நேரத்தில் போக தெரிஞ்சுது. ஆனால் சாமுண்டீஸ்வரி வந்து கரெக்ட் டயத்தில் காப்பாற்றிடுவா. அப்படித்தான் நம்ம நினைக்கணும். அவன் பற்ற வச்சுருந்தான்னா போச்சில்ல, அவ்வளோதான், ஸ்வாஹா, ஹீரோவோட சாப்டர் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஜீ தமிழில் வந்து ஹீரோ சாகிற மாதிரி நாடகம் எப்பயுமே எடுக்க மாட்டாங்க. மற்ற டிக்கெட்டுகளை சாகடிக்கிறதுல ஒன்றா நம்பருங்க, சரியா? ஸோ கார்த்திகை தீபம் இதான் கைஸ். இனி அந்த செயின் வேறு கீழே விழுந்துருச்சு. இனி அவன் அந்த செயினை வச்சு பட்டாசு யாரோ மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பானாட்டிருக்கும். ஹீரோவுக்கு இதே தான் வேலை. இவங்க எதாவது செய்ய வேண்டியது, இவன் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது, இதே தான் வேலை. அப்புறம் வேறு மற்ற சீரியல் அயலியில் வந்து இது சொல்ல மறந்துட்டேல, மற்ற சீரியலில் தீபாவளி செலிப்ரேஷன், இந்த சீரியலில் வந்து தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷன். எங்கடா கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இப்படிலாம் நாங்களாம் கேள்விப்பட்டதே இல்லை. தாலியை பிரித்து போக்குறது ரியல் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் இருக்குதா கேஸ்? எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? தாலி கட்டுவாங்க, சில பேர் மஞ்சள் கைத்தியோடையே தான் சாகிற வரைக்கும்லாம் இருந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் எதுக்கு இந்த தாலி பிரித்து இடையில கோக்குறாங்கன்னே தெரியல. தாலி எதுக்கு பிரிக்கணும்? ஐயோ. அப்புறம் வேற என்ன, அதுக்கு ஒரு சண்டை, ரித்திகாவுக்கும் அயலிக்கு அதுக்கு ஒரு சண்டை, அது ஒரு ப்ரோமோவாக வந்துச்சு. அப்புறம் சின்னஞ்சிறு கிளியில எப்படியோ ஹீரோயினுக்கு சாரியை மாற்றிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அது யார் கைஸ், புவனான்னு ஒரு கேரக்டர் வருது உள்ள. அந்த கருணாவை வந்து இந்து கூட பழகவே விட மாட்டேங்கிறான் அந்த பொண்ணு, யாருன்னு தெரில. அது அந்த இன்னொருத்தி 2 மருமகளை அந்த இவ மதுமிதா கேரக்டர் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்களே, அவங்களோட தங்கச்சியாக வருவாங்களா? இல்லை, நான் சின்னஞ்சிறு கிளியை நான் பார்க்கறதில்ல. புவனான்னு சொல்லி வருவா, ப்ரோமோவில் வந்துச்சு. அவள் யார், இந்துவை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா. கோலம் போட்டா தண்ணியை ஊற்றி விட்றா, பெரிய கோலமாக போட சொல்கிறா. அவன் கருணா மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். மருந்தை நீ போடாத மாமா, நான் போடுறேன்னு சொல்லி மருந்தை இவ போட்டுக்கிட்டு இருக்கிறா. என்ன நடக்குதுன்னே தெரில. ஒருவேளை மாமாவை இவ கல்யாணம் பண்ணி நினைக்கிறாளா என்ன? ஒன்றுமே புரியலை. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா விட மாட்டேங்கிறா, தள்ளி விட்டுட்டு போகிறா இந்து. அதுதான் ப்ரோமோவில் காமிச்சாங்க. அப்புறம் கெட்டி மேளம் நம்ம ஸ்ரீ வந்து வந்ததுனால புதுசாக சீரியலில் வந்து தொடங்கணும் இல்லையா, புதிய கலைக்களத்தோடதாமா. அப்போ இது வரைக்கும் ஓடுனதுன்னா பழைய கதைக்களமாடா. தீபாவளி செலிப்ரேஷன். ஆமாம், ஸ்ரீக்கும் துளசிக்கும் என்னென்ன வலிக்கி விட்றாங்க, அதில் ஒரு ரொமான்டிக் சீனு. ஐயோ, இதெல்லாம் என்னன்னு நாங்கள் சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியலப்பா, சரியா? அவள் அஞ்சலி வந்து தாலியை கழட்டி மகேஷ்கிட்ட கொடுத்துட்டாலாட்டிருக்குது. அவங்க யார், முருகனும் இவன் ஸ்ரீ, இவங்க 2 பேரும் சேர்ந்து தீபாவளி இதை வந்து கொண்டாடுறாங்க. அஞ்சலி கழுத்தில் தாலியும் இல்லை, ஒன்றும் இல்லாத மன அப்படியே ஒரு மனத்தான் நிற்கிறா. நீ மகேஷ் என்ன ஆனால் எதானான்னு தெரியல, ஒன்றுமே தெரியல. இவங்க அப்பையும் உயிரோடு இருக்கானா செத்துட்டானான்னு அதுவும் தெரியல. ஸோ கெட்டி மேளம் புதிய கதைக்களத்தோட ஒரு மாதிரியா இதாகத்தான் போகுது. ஆனால் என்ன கான்செப்டில் இவங்க மெட்ரியை மாற்றினாங்கன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகாந்தை வந்து இவங்க அதாவது அவன் தான் அந்த இவ தான் கொண்டிருப்பான், சரிங்களா? ஸ்ரீகாந்தோட தங்கச்சியோட வீட்டுக்காரர் இருக்கா பாருங்க, அவன் தான் கொண்டிருப்பான். ஆனால் வெற்றி தானே வந்து காரணம்னு சொல்லி அவங்க அப்போ மறைக்க பார்ப்பான். அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ரீயை உள்ளே விட்டனால நீ கதைக்களம் வேறு ஏதாவது சுற்றி வருமோ என்னமோ. நீ ஸ்ரீகாந்தை கொன்னது யார், மறுபடியும் ஸ்ரீ மேலே பழி வந்து இவங்க 2 பேரும் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்ன இலவோ ஒன்றும் தெரியல. ஸோ கெட்டி மேளம் ஒரே குளறுபடியாக தான் போயிட்டுருக்குது. அப்புறம் சந்தியா ராகத்தில் எப்படியோ சாருவை சாகடிச்சிட்டாங்க, சரியா? அவ்வளோதான். சந்தியா ராகம் சுத்த வேஸ்ட்டு, நல்லாவே இல்லை. என்னமோ கதை இப்போ தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
அதெல்லாம் ஒரு பரபரப்பும் இல்லை. நான் தான் மாயா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டால. இன்றைக்கி தான் எபிசோடு பார்த்தேன் மதி காலையில். சாரு ஈர சிலையோட தொங்குனா அது எப்படி ஒரு தற்கொலை பண்ணுறவன் எப்படி ஈர சிலையோட அது பட்டு சிலையோட தூக்கில் தொங்குவா? இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி மாயா மேடம் என்னது சிஐடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் மதியானம் போடுற சீரியலில் வந்து வாரிசு இன்றைக்கி சூப்பராக இருந்தது. சிபியோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாரிசு சீரியல் சூப்பராக இருக்குது, சூப்பர் எக்ஸலண்ட். அந்த டைரக்டர் யாருன்னு தெரில, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன, மௌனம் பேசியதே முடிய போதாட்டிருக்குது. இப்போ தான் பரபரப்பான இறுதி கட்டத்தில் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் வேறு என்ன, மனசு இல்லாமலேயும் இப்போ ஏதோ ஜோசியக்காரை ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவள் பாருங்கள் அந்த பூக்காரி என்ன வில்லியாம்மா இப்படிங்கிறா. ஐயோ சாமி, ஆக்டிங்கில் ரொம்ப ஓவராத்தையாக இருக்குது. அது எப்படி எல்லா வில்லிகளையும் உள்ளேயே வச்சுக்கிறாங்கன்னே தெரியல. வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். நீ இதையும் சீரியல வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சிவராத்திரி இது இவங்க 2 பேரும் சண்டை போடுறத ஆதி வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி, நீ எல்லாத்தையும் மறந்துட்டேல பாரதி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேல. ஆதி வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை உள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகி, ஏன் பாரதி அவர் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு கேட்கத்தானே பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, நீங்கள் வீட்டில் தானே சாமி முன்னு நினச்சிங்க, அப்புறம் என்ன கொண்டாட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு இடையில வேற சிவராத்திரியை நம்ம 2 பேரும் எப்படி கொண்டாடுவோம், சாமி சிலையெல்லாம் செஞ்சு நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், நீ அதெல்லாம் மறந்துட்டியா பாரதி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேல. நீ மறுபடியும் அவனுக்கு அது ஞாபகம் வருமோ என்ன அப்படின்னு தெரியல. ஓகே, நல்லபடியாக இந்த சிவராத்திரி மூலியமாவது அவனுக்கு நல்லபடியாக ஞாபகம் வந்து சிவன் வந்து ஒரு நல்ல புத்தியை கொடுத்து பொண்டாட்டி பிள்ளைகளோடு வாழ்ந்தா சரி, நாடகத்துக்கு ஒரு எண்டு கார்டு போட்டால் சரியா சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே கேஸ், உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் நிறையா பண்ணுங்கள். சரியா? ஓகேவா? நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பை.